வணக்கம் மித்ரன் டிவி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கழுத்து வலி. ஐ திங்க் கழுத்து வலின்னொடனே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை கழுத்து வலி. சும்மா ஒரு வெயிட்டை தூக்குறேன் கழுத்து வலி, ஒரு ஒன்றும் இல்லை குழந்தை விளையாடுது நான் தூக்குறேன் கழுத்து வலி. பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 30-40 பேர் பார்க்குறோன்னா அதில் வந்து முக்கால்வாசிக்கு வர்றது கழுத்து வலி தான். அது ஏன் அப்படின்றத சொல்கிறேன். சிண்ட்ரோமில் நான் சொன்னது இந்த செஸ்ட் மசில் பேக் மசில் எப்படி பண்ணணும்னு பார்த்தியாச்சு. இந்த சைடு சதை இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை ரெஃபர் பண்ணால் கழுத்துக்கு ட்ராக்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும், ஃப்ரீ பண்ணுங்க, அந்த பெல்ட் மாதிரி போட்டுவிட்டு ட்ராக்ஷன் போடுவாங்க. அது எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் ட்ராக்ஷன் போடணும் அப்படின்னு, சப்போஸ் என்னோட பின்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக என்ன ஆகும்னா, எலும்பு நான் சொன்னேன்ல வெர்டிப்ரே அரேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு படிக்கட்டு மாதிரி இதில் ஏன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும் மேலே. ஸோ அது அரேஞ்ச் ஆகிருக்கும் ஆகும்னா ஒன்று மேலே ஒன்று அழுந்த ஆரம்பிச்சிடும். ஏன் வந்து என்னோட கைக்கு வலி பரவுது, ரெண்டு கையிலையும் இந்த கையிலையும் வலி பரவுது, அந்த கையிலையும் வலி பரவுதுன்னா, இந்த கழுத்தில் இருக்கிற எலும்பு நடுவில் வந்து ஒரு நரம்பு போகும். இந்த கைக்கு பார்த்தீங்கன்னா மீடியன் நர்வ், அல்லா நர்வ், ரேடியல் நர்வ்னு சொல்லுவாங்க, 3 நரம்பு. அதுதான் மேஜராக நிறைய போகுது. ஸோ பைசெப்ஸ் நர்வ்னு போகுது. இங்கே வந்து டெல்டாய்டுன்னு சொல்லுவாங்க இந்த சதை. இதில் வந்து ஆக்சலர் நர்வ்னு ஒன்று போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சதைக்கும் ஒரு நர்வ் போகுது. ஸோ அந்த எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைனல், அந்த மூளையிலேருந்து கீழே இறங்கி வரும், இந்த முதுகுத்தண்டு வரும். அந்த ஸ்பைனல் கார்டாக இருந்து அந்த கழுத்துக்கு இடுப்புக்கு போகுது. ஸோ என்ன ஆகும், இந்த வெளியில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 எலும்புக்கும் நடுவில் தான் வெளியில் வரும். ஸோ அது எப்போ நடுவில் வெளியில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகுதோ அந்த இடத்துல அழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் பெயின் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது ஏன் அழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்தில் அந்த கம்ப்ரஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது சர்வைக்கல் நர்வ்ட்டு சொல்லுவாங்க. நர்வ்ட்டு கம்ப்ரஸ் ஆகும்போது எப்போ அந்த நர்வ் அழுத்துதோ அது ஃபுல்லாக கை ஃபுல்லாக வலி பரவ ஆரம்பிச்சிது. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது மட்டும் வலி தான் வலி இருக்குது, சில பேர் டெல்டாய்டு வரை வலி இருக்குன்னுவாங்க, சில பேர் எனக்கு வந்து நாம் வரைக்கும் வலி இருக்குன்னுவாங்க, சில பேர் எல்போன்னுவாங்க, சில பேர் இது வரைக்கும். இது எப்படி இது கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா, எந்த அளவுக்கு கழுத்தில் நரம்பு அழுத்திட்டு இருக்கோ அந்த அளவுக்கு கையில் வந்து வலி வந்து மாறும். சப்போஸ் எனக்கு சிவியாரிட்டி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா கை ஃபுல்லாக ஜாஸ்தி வலி இருக்கும். இந்த கழுத்து வலி ரேடியேட்டிங் பெயின் சொல்லுவாங்க. இது இன்னொரு காரணத்தினாலே வலி இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் புலாப்ஸ். இந்த டிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும். போஸ்டோ இன்ட்ராத்திக்கல் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லிட்டு போஸ்டோ லேட்டரல் அப்படின்னு. என்ன ஆகும்னா, இந்த கழுத்தில் டிஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அதாவது பெட் மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு ஜாம் மாதிரி இருக்க மாதிரி நடுவில் இருக்கிறது தான் அந்த டிஸ்க்குன்னா பெருசாக டிஸ்க்குன்ற டிஸ்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 2 வெர்டிபிரேக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த டிஸ்க்கு. அது என்ன ஆகும்னா, அந்த டிஸ்க்கு இந்த பிரெட்டை அழுத்தும் போது வெளியில் எப்படி வருதோ அந்த மாதிரி பின்னாடி இருக்கிறத அழுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அந்த டிஸ்க்கு வெளியில் வரும்போது நான் சொன்னேன் 2 வெர்டிபிரே 7 வெர்டிபிரே அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு வந்து வெளியில் வரும்போது சைடில் போகிற நரம்பு அழுத்திட்டு இருக்கும். அது வந்து இது தேயணும்னு அவசியம் இல்லை, இந்த சைடில் போகிற நரம்பு அழுத்தும். இந்த நரம்பு அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக வலி வரும். ஏன் வலி வருதுன்னா, உடம்புல ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நர்வில் வந்து ஜாஸ்தி இருக்குது. இருக்கிறதுலே ஜாஸ்தி ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்வில். ஸோ அதனால தான் இந்த நர்வில் அழுத்துச்சு அப்படின்னா கை ஃபுல்லாக வலி வரும். இந்த வலி வர்றதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ட்ராக்ஷன் சொல்லுவோம், இல்லை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ட்ராக்ஷன் போடலாம். ட்ராக்ஷன் ஒன்றும் இல்லை, கழுத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு மாட்டிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டிமுலேஷன், ஒரு 30 to 10 செகண்ட்ஸ் ஹோல்டுன்னு சொல்லுவோம். டிபெண்ட்ஸ், ஒரு பாடியோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அதோட 1/7 வந்து கழுத்துக்கு ட்ராக்ஷன் போடுவாங்க. சப்போஸ் எனக்கு இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா 1/4 போடுவாங்க. ஸோ இந்த கழுத்தில் என்னன்னா, இந்த இடத்துல பிடிச்சிட்டு ட்ராக்ஷன் போட்டு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணும். இன்டர்மீடியன்ட் ட்ராக்ஷன் சொல்லுவோம். சரி, நிறைய பேர் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கழுத்து வலிக்கு. ஸோ இன்டர்மீடியன்ட் சர்வைக்கல் ட்ராக்ஷன் என்ன ஆகும்னா, இந்த கழுத்தில் பெல்ட் போட்டுட்டு விட்டு இழுத்துட்டே இருக்கும். அது ரிப்பீட்டடாக விட்டு இழுத்தும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நடக்க வேண்டியது இந்த ஸ்பாசம் வந்து கிளியர் ஆகும். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாசம் உள்ளே இருக்கிற ஸ்பாசம் சொல்லுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் ஆகி ஃப்ரீ ஆகும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு அழுத்திட்டு இருக்குல்ல, இந்த நடுவில் நான் சொன்ன போயிட்டு இருக்கேன், அது அழுத்தும் போது ட்ராக்ஷன் மேலே தூக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, அந்த நரம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணிவிடும். நாலாவது என்ன நடக்கும்னா, 2 எலும்பு ஒட்டிட்டு இருக்கு, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ராக்சிமேட் செப்பரேட் ஆகும்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நர்வுக்குள்ள இந்த போனியோட அப்ராக்சிமேஷன் அது போகும்போது என்ன ஆகும்னா, இந்த டிஸ்கில் உள்ள ப்ரெஷர் இருக்குது, அழுத்திட்டு இருக்க ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் சைடில் நிறையா இருக்கும். ட்ராக்ஷன் கொடுக்கும்போது ரத்த ஓட்டம் ஜாஸ்தி போகும். ரத்த ஓட்டம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்க என்னன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் ஜாஸ்தி போகும். ஸோ போனுக்கு நிறைய ரத்த ஓட்டம் ஜாஸ்தி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இது ஒன்று சொல்லலாம். ஆக்சிஜன் ஜாஸ்தி போகும்போது டிஷ்யூவோட ஹீலிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸோ போனியோட வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ்டியோபோரோசிஸாக இருக்குது, ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம் ஜாஸ்தி போகும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் ஆகும். ஆஸ்டியோபோரோனா எலும்போட வீக்னஸ். ஸோ அந்த இது கரெக்ட் ஆகும். ஸோ இதோட சேர்த்து நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம், சத்துங்கள்லாம் ஜாஸ்தி, கால்சியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகும்போது கழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்ஷனுக்கு அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஆனால் ப்ராப்பராக எப்படி போடணுன்னு இருக்குது, டகின் போஸ்டரில் தான் போடணும். ட்ராக்ஷன் நீங்கள் இப்படி போட்டு புல் பண்ணீங்க அப்படிங்கன்னு சொன்னீங்கன்னா ஜாஸ்தி வலி ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ராக்ஷன் போடும்போது டகின் போஸ்டர் இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்படி தான் போடுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல உள்ள லோடு குறையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்.
இது ஏன் இன்னொன்று சரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக்ஷன் கொடுக்கும்போது நம்மளோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா C6 C7 நான் ஏற்கனவே சொன்னேன். C7னா இந்த ஸ்பைனஸ் ப்ராசஸ். இந்த C6 C7 மோஸ்ட்லி நம்மளுக்கு மூவ்மெண்ட் எங்கே ஜாஸ்தி இருக்கும், கழுத்தை திரும்பும்போது எங்கே ஜாஸ்தி இருக்கும்னா C5 C6 C7 இந்த 3 எலும்புல தான் மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். சப்போஸ் நான் திரும்பி பார்க்குறேன், வேலை செய்கிறேன், எது செஞ்சாலும் இங்கே தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கழுத்து வலி இருக்கவங்களுக்கு எங்கே வலி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெபீஸை சொல்லுவாங்க, இந்த சதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த மசில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க இந்த பெயின் வந்து இந்த இடத்துல இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வர்மம் கூட சொன்னேன். நான் வர்மம் ஏன் அங்கே பண்ணுறாங்க இந்த இடத்துல என்ன, அந்த ட்ரெபீசியஸ் மசிலோட அட்டாச்மெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணி ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து வாஸ்குலரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டிஷ்யூ ஹீல் ஆகுது. இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து C6 நீங்கள் ஒரு எம்ஆர்ஐயோ ஒரு ரிப்போர்ட்டோ டிஸ்ப்ரோலாப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட C5 C6 C7 ரொம்ப காமன், இல்லை C7 T1ல கூட காமன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த டிஸ்ப்ரோலாப்ஸும் பெத்தாலஜி ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும் அந்த இதில். ஸோ இது வந்து இது ட்ராக்ஷன். சப்போஸ் ஒரு ஐஎஃப்டி வைக்கிறாங்களோ இல்லை ஒரு மொடாலிட்டி ஏதாவது வைக்கிறாங்க, ஒரு சுடு தண்ணி ஊத்திரம் கொடுக்குறாங்க, ஏன் சரியாதுன்னா சுடு தண்ணி ஊத்திரம் கொடுக்கும்போது ரத்த ஓட்ட கை ஜாஸ்தி போகுது 1, 2வது ஆக்சிஜன் போகுது சொன்னேன் 2, 3வது நரிஷ்மெண்ட் ஜாஸ்தி போகுது அது 3, 4வது மசில் டைட்டாக இருக்குன்னு சொன்னேன் தெரியுங்களா, அது ஃப்ரீ ஆகுது, அதில் சரியாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம்லாம் ஜாஸ்தி போகும்போது பேஷண்ட்ஸ்க்கு என்ன வேணும் ஒரு சூதனிங் எஃபெக்ட் சொல்லுவோம். பேஷண்ட் நல்லா சூதனிங் எஃபெக்ட் போது வலி தெரியல, ஏன் அப்படின்னா அந்த ரிசப்டாஸ். சப்போஸ் ஒரு போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வெட்டிட்டாங்க, கையெல்லாம் 2 துண்டாகிடுச்சுன்னா அந்த காலத்தில் வந்து கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. என்னென்னா அந்த மயிலறையை தொட்டு லைட்டாக அந்த இடம் ஸ்ட்ரோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த வலி சரியாகணும்னு அவசியம் இல்லை, அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மயிலறையை பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு தலைவலிக்குது அப்படின்னா ஒரு அமிர்தாஞ்சன் எடுத்து தேய்க்கிறோம்ல, ஸோ தேய்க்கும் போது என்ன ஆகும், அந்த எரிச்சலில் வலி தெரியாத தவிர தலைவலி காரணம் கிட்டத்தட்ட 1000-2000 காரணம் இருக்குது. ஆனால் ஏன் அது சரியாது அப்படின்னா அந்த எரிச்சலில் தேய்க்கும் போது எரிச்சலில் வந்து உங்களுக்கு வலி தெரியாது. ஸோ அந்த பெத்தலஜி. ஸோ நான் இதை கையை வச்சு தேய்க்கும் போது ஒரு சுடுதண்ணி ஒருத்தர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா சூதனாக இருக்கும். சூதனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், வலி இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் ஜாஸ்தி கொடுப்போம். ஸோ மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரத்த ஓட்டம் ஜாஸ்தி போகும், ஆட்டோமேட்டிக்காக இன்டெரக்டாக சரியாகும். ஏன் டெம்பரவரியாக சரியாது அப்படின்னா, ஏன் இந்த மருந்தெல்லாம் மாத்திரை போட்டாலும் ஏன் சரியாகுதுன்னா இதுவும் அதான் ரீசன். எனக்கு கழுத்து வலி இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறேன், மாத்திரை போடுறேன், சரியாகுதுன்னா என்ன ரீசன்னா மாத்திரை போடும்போது வலி இருக்காது உங்களுக்கு. ஸோ வலி இருக்காது என்ன பண்ணுங்க, இஷ்டத்துக்கு மூவ்மெண்ட் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ மூவ்மெண்ட் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த ஓட்டம் வாஸ்குலேட் ஆகி நல்லா ஸ்ட்ரெச் மசில் டைட்டாக இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு அதுவே சரியாகும். சில பேருக்கு நான் மாத்திரையும் போடுறேன் ஆனால் எனக்கு வலி குறையல அப்படின்னா என்ன ரீசன்னா, இந்த மாத்திரை போட்டாலும் இந்த ஸ்டிஃப்னஸோட இது வந்து கெப்பாசிட்டி குறையாது. ஸோ ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஜாஸ்தி ஸ்டிஃப்னஸ் இருக்க என்ன ஆகும்னா என்னதான் மாத்திரை போட்டாலும் ஸ்டிஃப்னஸ் பிரேக் ஆகாது, மசில் டைட்டாக தான் இருக்கும். ஸோ மாத்திரையோட எஃபெக்ட் குறைய கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த பிரச்சனையோட சிம்டம். ஸோ மூவ்மெண்ட்டை நான் சொன்னேன், ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்னேன், சிந்தனை சொன்னேன், எப்படி வர்ம பாயிண்ட் எங்கே ப்ரெஸ் பண்ணுறது, என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் நான் கழுத்துக்கின்றது சொன்னேன், ஏன் கழுத்தில் நரம்பு எடுத்துக்கிறத சொன்னேன். அதுக்கப்புறம் ஷார்ட்வேட் திரும்பி ஏன் கொடுக்குறோம், இல்லை ஒரு ஐஎஃப்டியோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்டோ ஏன் வந்து இதை கொடுக்குறாங்கன்றதை பார்த்தோம். ஸோ இது வந்து மூவ்மெண்ட். சப்போஸ் ஒரு ஆயில் தடவுறேன், நிறைய எண்ணெய் இருக்குது, நிறைய ஆயில் தடவுறேன், இந்த தென்னை மரக்கூடிய எண்ணெய் கிடைக்குது, இதை வாங்கிட்டு தடவுறேன், ஏன் சரியாதுன்னா இந்த ஆயில் தடவும்போது ஆயிலில் உள்ள இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸ் அந்த உள்ளே இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ளே போகும். 1, 2வது ஆயில் தடவும் போது அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக ஆரம்பிச்சோம். ஏன் அப்படின்றத பார்ப்போம். என்ன அப்படின்னா இந்த வர்மத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அங்கங்கே வர்ம புள்ளியில் வந்து அடிபட்டுரும். வர்ம புள்ளி அதாவது நம்மள அறியாமலே ஒரு வேலை செய்கிறோம், ஏதாவது பிடிக்கிறோம், ஒரு கேட்ச் ஆகிடுச்சு, யாராவது அடிச்சிட்டாங்க எனக்கு அடிபட்டுச்சுன்னா நம்மள அறியாமல் உள்ள ஒரு வர்ம புள்ளி வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிடும் வர்மம். அந்த என்ன ஆகும், அந்த ட்ரிகர்னும் அதை வர்மாடி அந்த இடம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக 4 இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதோட பிரச்சனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்பு கூலிங் எஃபெக்டோ இல்லையோ, நம்ம அறியாமல் அதை தேய்க்கும் போது என்ன ஆகும்னா அங்கங்கே ஃபார்ம் ஆகிருக்க அடிப்பட்ட இடம் எல்லாம் அதுவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ வாரத்துக்கு வந்து ஒரு ஜென்ஸாக இருந்தால் ஒரு புதன்கிழமையோ சனிக்கிழமையோ, லேடிஸாக இருந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையோ தேய்க்க சொல்கிறது என்னென்னா, அது தேய்க்கும் போது நம்மள அறியாமல் நல்லா எண்ணெயை போட்டு தேய்க்கும் போது அந்த வர்மடி உடம்புல உள்ள வர்மடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீவிடும். அது எப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கலோ அப்போல்லாம் பண்ண இப்போ யாரெல்லாம் ஒரு எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன்னு கேட்டால் கடைசி தீபாவளி குளிச்சேன். ஸோ தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது அந்த வர்ம புள்ளியெல்லாம் ஃப்ரீ ஆகும். அதே நம்ம ஆயிலில் போட்டு அந்த இடம் சூதன் பண்ணும்போது மசில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்டு, ஸோ மசில் ஃப்ரீ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி கழுத்து வலி அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் இல்லை, இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான காரணங்களுக்கு என் கழுத்தில் வரலோ கட்டி வர்றதில் ஆரம்பித்து டீஜென்ரேஷன்லேருந்து, எலும்போட பிடிப்புலேருந்து, சதையோட பிடிப்புலேருந்து, கையில் உள்ள வலினால, ஓவர்லோட்னால, நிறைய பேர் வெயிட்டு தூக்குறோம் அதனால், ஸோ பல்லாயிரக்கணக்கான காரணம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஃப்யூச்சரில் தாராளமாக வரலாம். கனரா பேங்க் பக்கத்தில் ராயல் மல்டி கேர் சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பர் 9840945942. ஸோ இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஐ ரிப்பீட் 9840945942. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தாராளமாக வரலாம், வந்துட்டு தாராளமாக பார்த்துட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.